நீங்கள் பார்த்து ரசித்துக் கொண்டிருப்பது பந்தல் மீடியா இந்தியா தொலைக்காட்சி. நீங்கள் பார்த்து ரசித்துக் கொண்டிருப்பது உங்கள் மீடியா இந்தியா தொலைக்காட்சி. நீங்கள் பார்த்து ரசித்துக் கொண்டிருப்பது உங்கள் மீடியா இந்தியா தொலைக்காட்சி. நீங்கள் பார்த்து ரசித்துக் கொண்டிருப்பது உங்கள் மீடியா இந்தியா தொலைக்காட்சி. நாளும் ஒரு திருக்குறள். அறத்துப்பால். இனியவை கூறல். இனிய உளவாக இன்னாத கூறல் கனி இருப்ப காய் கவர்ந்தற்று. விளக்கம். இனிய சொற்கள் இருக்கும் பொழுது அவற்றை விட்டு கடுமையான சொற்களை கூறுதல், கனி இருக்கும் பொழுது அவற்றை விட்டு காய்களை பறித்து தின்பதை போன்றது. வணக்கம். முன் மீடியா செய்திகளுக்காக உண்ணாமலை சம்பந்தம். இன்றைய முக்கிய செய்திகள். காரைக்கால் அரசு மருத்துவமனையில் மாவட்ட ஆட்சியர் திடீர் ஆய்வு. நோயாளிகளுக்கு தரமான சிகிச்சை வழங்க மருத்துவர்களுக்கு அறிவுறுத்தல். எடப்பாடி பழனிசாமிக்கு ஆதரவாக புதுச்சேரி அதிமுக நிர்வாகிகள். அதிமுகவில் நிலவும் பிரச்சனைகளுக்கு லீமா ரோசே காரணம் என அன்பழகன் குற்றச்சாட்டு. புதுச்சேரியில் ஒரே வாரத்தில் இரண்டாவது முறையாக பெட்ரோல் டீசல் விலை உயர்வு. வாகன ஓட்டிகள் கடும் பாதிப்பு. இனி விரிவான செய்திகள். புதுச்சேரியில் ஒரே வாரத்தில் இரண்டாவது முறையாக பெட்ரோல் டீசல் விலை உயர்வால் வாகன ஓட்டிகள் பாதிக்கப்பட்டுள்ளனர். ஈரான் இஸ்ரேல் போர் காரணமாக சர்வதேச சந்தையில் கச்சா எண்ணெய் விலை உயர்ந்து வருகிறது. இதன் காரணமாக இந்தியாவில் கடந்த 15ஆம் தேதி பெட்ரோல் டீசல் விலை உயர்த்தப்பட்டது. இந்நிலையில் ஒரே வாரத்தில் இரண்டாவது முறையாக இன்று பெட்ரோல் டீசல் விலை உயர்த்தப்பட்டுள்ளது. வாகன ஓட்டிகளிடையே கடும் அதிர்ச்சியை ஏற்படுத்தியுள்ளது. பெட்ரோல் நேற்று ரூபாய் 99.25 விற்பனை செய்த நிலையில் ரூபாய் 0.87 உயர்த்தப்பட்டு இன்று ரூபாய் 100.12 விற்பனை செய்யப்படுகிறது. இதேபோல் டீசல் நேற்று ரூபாய் 89.39 விற்பனை செய்த நிலையில் ரூபாய் 0.88 உயர்த்தப்பட்டு இன்று ரூபாய் 90.27 விற்பனை செய்யப்படுகிறது. இந்த விலை உயர்வு காரணமாக அத்தியாவசிய பொருட்களின் விலை உயரக்கூடும் என்பதால் மத்திய அரசு விலை குறைக்க நடவடிக்கை எடுக்க வேண்டும் என கோரிக்கை விடுக்கப்பட்டுள்ளது. காரைக்கால் அரசு மருத்துவமனையில் மாவட்ட ஆட்சியர் இஷிதா ராட்டி திடீர் ஆய்வு. நோயாளிகளுக்கு தரமான சிகிச்சை வழங்க மருத்துவர்களுக்கு ஆட்சியர் அறிவுறுத்தல். புதுச்சேரி மாநிலம் காரைக்கால் மாவட்டத்தில் இன்று மாவட்ட ஆட்சியர் இஷிதா ராட்டி காரைக்கால் அரசு தலைமை மருத்துவமனையில் திடீர் ஆய்வு மேற்கொண்டார். அப்போது பல்வேறு பிரிவில் சிகிச்சை பெற்று வரும் நோயாளிகளை சந்தித்து அவர்களுக்கு வழங்கப்படும் மருத்துவ சிகிச்சை குறித்து கேட்டறிந்தார். மேலும் மருத்துவமனைக்கு வருகின்ற பொதுமக்களுக்கு தரமான சிகிச்சைகளை வழங்க வேண்டும் என்று மருத்துவ அதிகாரிகளை மாவட்ட ஆட்சியர் அறிவுறுத்தினார். இதனைத் தொடர்ந்து அரசு மருத்துவமனையில் ஆய்வு செய்த மாவட்ட ஆட்சியர் மருத்துவமனையை மேம்படுத்துவது குறித்து அதிகாரிகளுடன் ஆலோசனை செய்தார். மேலும் நோயாளிகளுக்கு தேவையான மருந்துகளை தட்டுப்பாடின்றி வழங்க அறிவுறுத்தினார். புதுச்சேரியில் நடைபெற்ற மாநில அதிமுக நிர்வாகிகள் கூட்டத்தில் எடப்பாடி பழனிசாமி எடுக்கும் முடிவுக்கு புதுச்சேரி மாநில அதிமுகவினர் கட்டுப்படுவார்கள் என தீர்மானம் நிறைவேற்றப்பட்டது. மேலும் அதிமுகவின் தற்போதைய நிலைக்கு மறைமுகமாக லீமா ரோஸ் தான் காரணம் என அதிமுக மாநில செயலாளர் அன்பழகன் எம்எல்ஏ குற்றம் சாட்டியுள்ளார். அதிமுகவில் எடப்பாடி பழனிசாமி ஆதரவு சட்டமன்ற உறுப்பினர்கள், எதிர்ப்பு சட்டமன்ற உறுப்பினர்கள் என இரு பிரிவாக பிரிந்துள்ள நிலையில் புதுச்சேரி மாநில அதிமுக நிர்வாகிகள் கூட்டம் இன்று உப்பளம் பகுதியில் உள்ள தலைமை அலுவலகத்தில் நடைபெற்றது. அதில் எடப்பாடி பழனிசாமி எடுத்து வரும் அத்தனை நடைமுறைக்கும் புதுச்சேரி அதிமுக துணை நிற்கும் என தீர்மானம் நிறைவேற்றப்பட்டது. குறிப்பாக புதுச்சேரி காரைக்காலில் உள்ள 30 பொதுக்குழு உறுப்பினர்கள் எடப்பாடி பழனிசாமிக்கு ஆதரவு அளித்துள்ளனர். தொடர்ந்து கூட்டத்திற்கு பின்னர் செய்தியாளர்களை சந்தித்த அதிமுக செயலாளர் அன்பழகன், எந்த ஒரு அரசியல் கட்சியாக இருந்தாலும் ஏற்ற இறக்கம் வரத்தான் செய்யும். கடந்த 5 ஆண்டுகளாக மதிநுட்பத்தோடு எடப்பாடி பழனிசாமி கட்சியை காப்பாற்றி வருகிறார். தமிழக வெற்றிக் கழகம் தூய ஆட்சியை கொடுப்போம் என தேர்தல் சமயத்தில் பொய் பிரச்சாரம் செய்துவிட்டு
தற்போது கேடுகட்டத்தனமான குதிரைப்பேர அரசியலில் ஈடுபட்டு வருகிறார்கள். அமைச்சர் பதவி என்கிற ஆசையை கூறி அதிமுகவை பலவீனப்படுத்த முயற்சி எடுத்து வருகிறார்கள். இது அரசியலின் அநாகரிகமான செயலாகும். சட்டமன்ற தேர்தல் முடிவடைந்த நிலையில் எம்எல்ஏக்கள் யார் கட்டுப்பாட்டில் இருக்க வேண்டும் என்பதை தலைமைதான் முடிவெடுக்க வேண்டும். சட்டமன்ற குழு தலைவர் யார், கொறடா யார் என்பதை தேர்ந்தெடுக்கும் உரிமை கட்சி தலைவருக்கு தான் உள்ளது. இதுதான் சட்ட விதி. புரட்சித் தலைவி ஜெயலலிதா இருந்தபோது சட்டமன்றத்தில் கழகத்தின் பொறுப்புகளை அவர்தான் தேர்ந்தெடுத்தார். திட்டமிட்ட சதி செயலில் சட்டப்பேரவைத் தலைவர் ஈடுபட்டு வருகிறார். தமிழக சபாநாயகர் செயல் கண்டிக்கத்தக்கது என கடுமையாக சாடியவர் அனைவரையும் அரவணைத்து செல்லும் முயற்சியில்தான் எடப்பாடி செயல்பட்டு வருகிறார். கொஞ்சம் பொறுமையாக இருக்கும்படி கூறுகிறார். ஆனால் மந்திரி பதவி ஆசையால் தமிழக வெற்றிக் கழகத்திற்கு ஆதரவளித்து வருகிறார்கள். அதிமுகவை வைத்து பிசினஸ் நடத்துகிறீர்கள். அதிமுகவை அவமதித்த விஜய்க்கு ஆதரவு கொடுக்கிறார்கள். விஜய் ஒரு பலவீனமான முதலமைச்சர். செம்மலை இன்று கட்சியை விட்டு வெளியேறி இருக்கிறார். நாளை எந்த கட்சியில் சேருவார் என யாருக்கும் தெரியாது. ராமாயணம், மகாபாரதம் உள்ளிட்ட புராணங்களில் பெண்ணால் தான் அழிவு, ஆவதும் பெண்ணால், அழிவதும் பெண்ணால் போல அதிமுகவின் தற்போதைய நிலைக்கும் லீமா ரோஸ் என்கிற பெண்தான் காரணம் என குற்றம் சாட்டியுள்ளார். வாழும் போதும் வாழ்க்கைக்கு பிறகும் பணம் உங்களுக்கு பெருகிக் கொண்டே இருக்கும். அனைவருக்கும் புதிய வாய்ப்பு. நீங்கள் உழைக்கும் குணம் கொண்டவரா? அப்படியானால் நீங்கள் நேர்மையுடன் முதலீடு இல்லாமல் சம்பாதிக்க அரிய வாய்ப்பை நாங்கள் தருகிறோம். மேலும் எரிவாயு குடோன், சூப்பர் மார்க்கெட், சோலார் பிளான்ட் அமைத்து பணம் சம்பாதிக்கலாம். முக்கியமாக முதலீடு இல்லாமல் வருமானம் வரும் வாய்ப்பு. வயது வேறுபாடின்றி, கல்வி தகுதியின்றி அனைவரும் இணைந்து பணம் சம்பாதிக்கலாம். வாருங்கள், LDBS பஜார் உங்களை அன்போடு வரவேற்கிறது. எங்களுடன் இணைந்து நேர்மையான முறையில் பணத்தை சம்பாதியுங்கள். தமிழின அழிப்பு நினைவு நாள். ஜோர்ஜ் சார்லஸ் மார்ட்டின் தலைமையில் 1000க்கும் மேற்பட்டோர் அமைதி பேரணி. இளைய தலைமுறைக்கு ஈழப்படுகொலை வரலாறு தெரிய வேண்டும். ஜோர்ஜ் சார்லஸ் மார்ட்டின் வேண்டுகோள். மே 18 தமிழின அழிப்பு நினைவு நாளை முன்னிட்டு லட்சிய ஜனநாயக கட்சியின் தலைவரும் காமராஜர் நகர் தொகுதியின் சட்டமன்ற உறுப்பினருமான ஜோர்ஜ் சார்லஸ் மார்ட்டின் தலைமையில் நடைபெற்ற அமைதி பேரணியில் லட்சிய ஜனநாயக கட்சியை சேர்ந்த சுமார் 1000க்கும் மேற்பட்டோர் கலந்து கொண்டனர். பழைய பேருந்து நிலையம் அருகிலிருந்து தொடங்கிய பேரணியானது அண்ணா சாலை மார்க்கமாக சென்று ராஜா தியேட்டர் சிக்னல், நேரு வீதி வழியாக மிஷன் வீதியில் உள்ள மாதா கோவில் எதிரில் நிறைவு பெற்றது. தொடர்ந்து மெழுகுவர்த்தி ஏந்தி தமிழின அழிப்பு போரில் உயிரிழந்த மக்களுக்கு ஜோர்ஜ் சார்லஸ் மார்ட்டின் தலைமையில் அஞ்சலி செலுத்தப்பட்டது. தொடர்ந்து செய்தியாளர்களை சந்தித்த லட்சிய ஜனநாயக கட்சியின் தலைவரும் காமராஜர் நகர் தொகுதி சட்டமன்ற உறுப்பினருமான ஜோர்ஜ் சார்லஸ் மார்ட்டின் அவர்கள், மே 18 நமது தொப்புள் கொடி உறவுகள் ஈழத் தமிழர்கள் இலங்கையில் உயிரிழந்த நினைவு தினம் இன்று கடைபிடிக்கப்பட்டது. இன்று இருக்கின்ற இளைய தலைமுறையினருக்கு ஈழத்தமிழர் இனப்படுகொலை குறித்து விழிப்புணர்வு ஏற்படுத்துவதற்காக இந்த அமைதி ஊர்வலம் மற்றும் அஞ்சலி செலுத்தும் நிகழ்வு நடத்தப்பட்டது. இலங்கையில் நடைபெற்ற போரின் பொழுது 1,50,000க்கும் மேற்பட்ட ஈழத்தமிழர்கள் கொல்லப்பட்டுள்ளனர். ஈழத்தமிழர் படுகொலை குறித்து ஐநா சபையில் எடுத்துரைக்கப்பட்டு அவர்களுக்கான உரிமை குறித்து விவாதிக்கப்பட்டு வருகிறது. இந்த அமைதி ஊர்வலத்தில் நாம் தமிழர் கட்சியினரும் கலந்து கொண்டனர் என்றார். தொடர்ந்து செய்தியாளர்களின் கேள்விக்கு பதிலளித்த அவர், அமைச்சர் பதவி கேட்டு வலியுறுத்தி உள்ளோம். அமைச்சர் பதவி கொடுத்தால் இறைவன் கொடுத்த வழி, அது நடந்தால் நல்லது. நடக்காவிட்டாலும் அதை பற்றி வருத்தப்பட போவதில்லை. மக்களுக்காக பணி செய்ய வந்துள்ளோம். தொடர்ந்து மக்களுக்கான சேவைகளை செய்வோம். காமராஜர் நகர் தொகுதியை முன்மாதிரியான தொகுதியாக எடுத்து பணியாற்றி வருகிறோம். அண்மையில் பெய்த மழையின் போது தேங்கி நின்ற மழைநீரை JCB மற்றும் மின் மோட்டார் வைத்து உடனுக்குடன் வெளியேற்றினோம். தொடர்ச்சியாக தூர்வாரி மழைநீர் தேங்காமல் பார்த்துக் கொள்கிறோம். பிளாஸ்டிக் கழிவுகள் மழைநீர் வடிகால்களில் அடைத்து மழைநீர் தேங்கும் நிலை உள்ளது. மக்களும் பொறுப்புணர்வுடன் நடந்து கொண்டு பிளாஸ்டிக் கழிவுகளை வாய்க்கால்கள் மற்றும் நீர்நிலைகளில் போடக்கூடாது. மக்கள் அனைவரும் ஒன்றிணைந்து செயல்பட்டால் கண்டிப்பாக ஒரு மாற்றத்தை கொண்டு வரலாம் என வலியுறுத்தினார். காரைக்காலில் நாய்க்கடியால் பாதிக்கப்படும் நபர்களின் எண்ணிக்கை அதிகரிப்பதை தடுக்க நடவடிக்கை எடுக்க வேண்டும் என காரைக்கால் போராளிகள் குழு சார்பில் ஆட்சியரிடம் மாவட்ட பொதுமக்கள் குறைத்திருக்கும் முகாமில் அளித்த புகார் மனு மீது உச்சநீதிமன்ற வழிகாட்டுதலின்படி நடவடிக்கை எடுக்கப்படும் என ஆட்சியர் இஷிதாரெட்டி தெரிவித்தார். புதுச்சேரி யூனியன் பிரதேசம் காரைக்காலில் புதுச்சேரி துணைநிலை ஆளுநர் உத்தரவுப்படி மாதந்தோறும் 15ஆம் தேதி நடைபெறும் பொதுமக்கள் குறைத்திருக்கும் முகாம் 2 மாத இடைவெளி விட்டு மாவட்ட ஆட்சியர் அலுவலகத்தில் இன்று நடைபெற்றது. மாவட்ட ஆட்சியர் இஷிதாரெட்டி தலைமையில் நடைபெற்ற பொதுமக்கள் குறைதீர் முகாமில் வருவாய்த்துறை, மின்துறை, பொதுப்பணித்துறை, உள்ளாட்சித்துறை, வேளாண் துறை, கல்வித்துறை உள்ளிட்ட அனைத்து துறை உயர் அதிகாரிகளும் கலந்து கொண்டு புகார் அளிக்கும் மக்களுக்கு உடனடி தீர்வு காண நடவடிக்கை மேற்கொள்ளப்பட்டது.
இன்றைய பொதுமக்கள் குறைதீர் முகாமில் இலவச மனைப்பட்டா, முதியோர் உதவித்தொகை, விதவை மற்றும் முதிர்கன்னிகளுக்கான உதவித்தொகை கேட்டு 40க்கும் மேற்பட்ட மக்கள் கலந்து கொண்டு தங்களது புகார்களை எழுத்துப்பூர்வமாக அளித்தனர். குறிப்பாக காரைக்காலில் சமீபத்தில் 20க்கும் மேற்பட்டோர் பல இடங்களில் தெருநாய் கடிகளால் கடிபட்டு சிகிச்சை பெற்று வருவது குறித்து காரைக்கால் போராளிகள் குழு புகார் மனு அளித்தனர். மேலும் ஆட்சியர் பொறுப்பேற்றது முதல் மாவட்ட அரசு பொது மருத்துவமனை ஆய்வு மேற்கொள்ளாததை குறிப்பிட்டு அதனை ஆய்வு செய்யவும் மனுவில் வலியுறுத்தினர். புகார் மனுக்கள் மீது உடனடி நடவடிக்கை எடுக்க ஆட்சியர் இஷிதா ரெட்டி அதிகாரிகளுக்கு உத்தரவிட்டார். பின்னர் செய்தியாளர்களை சந்தித்த ஆட்சியர் இஷிதா ரெட்டி கூறியதாவது: இன்றைய மக்கள் குறைதீர் முகாமில் கலந்து கொண்ட பெரும்பாலான மக்கள் இலவச மனைப்பட்டா, நில ஆக்கிரமிப்பு மற்றும் நிலம் தொடர்பான தகராறு, குடும்ப தகராறு மற்றும் சாலை, குடிநீர், மின்சார வசதி தொடர்பாக புகார்கள் அளித்தனர். அந்த புகார்கள் மீது சம்பந்தப்பட்ட துறை உடனடியாக நடவடிக்கை எடுக்க அதிகாரிகளுக்கு உத்தரவிட்டதாக தெரிவித்தார். நகரில் திருநாய்கள் கடித்து மக்கள் பாதிப்பது அதிகரிப்பது குறித்து செய்தியாளர்களின் கேள்விக்கு உச்சநீதிமன்ற வழிகாட்டுதலின்படி உரிய நடவடிக்கை எடுக்கப்படும் என்றார். நாய்க்கடிக்கான சிகிச்சை வசதிகள் அரசு மருத்துவமனையில் உள்ளது என்றும் கூறிய ஆட்சியர் இஷிதா ரெட்டி, மக்கள் பாதிக்காது தெருநாய்களை பிடித்து பாதுகாப்பாக அப்புறப்படுத்த நகராட்சி கொம்பியின் ஆணையர்களுக்கு அறிவுறுத்தி உள்ளதாக தெரிவித்தார். பழமை வாய்ந்த நெடுங்காடு மனோன்மணி மாரியம்மன் ஆலயத்தின் தீமிதி திருவிழாவில் 200க்கும் மேற்பட்ட பக்தர்கள் தீமிதித்து நேர்த்திக்கடன் செலுத்தினர். காரைக்கால் மாவட்டம் நெடுங்காட்டில் அமைந்துள்ள பழமை வாய்ந்த ஸ்ரீ மனோன்மணி மாரியம்மன் ஆலயத்தில் கடந்த 15ஆம் தேதி கொடியேற்றத்துடனும் விக்னேஸ்வர பூஜையுடன் தீமிதி திருவிழா துவங்கியது. அன்று முதல் அம்மனுக்கு சிறப்பு அபிஷேக ஆராதனைகளும், சிம்ம வாகனம், ரிஷப வாகனம், அன்ன வாகனம் உள்ளிட்டவைகளில் அம்மன் அலங்கரிக்கப்பட்டு வீதி உலா நிகழ்ச்சிகளும் நடைபெற்று வந்தன. திருவிழாவின் முக்கிய நாளான இன்று ஸ்ரீ மனோன்மணி மாரியம்மனுக்கு சிறப்பு அபிஷேகத்தை தொடர்ந்து சந்தனக்காப்பு அலங்காரம் செய்யப்பட்டு சிறப்பு ஆராதனைகள் நடைபெற்றது. பின்னர் அம்மன் அன்ன வாகனத்தில் வலம் வந்து தீக்குழுக்கு அருகில் எழுந்தருளிதை அடுத்து முக்கிய நிகழ்வான பூமிதித்தல் எனப்படும் தீமிதி திருவிழா இன்று மாலை நடைபெற்றது. இதில் 200க்கும் மேற்பட்ட பக்தர்கள் ஒரு வார காலம் விரதம் இருந்து தீமிதித்து நேர்த்திக்கடன் செலுத்தினர். தீமிதி திருவிழாவை காண சுற்றுவட்டார பகுதியிலிருந்து ஏராளமான பக்தர்கள் கலந்து கொண்டு அம்மனை தரிசனம் செய்தனர். தீமிதி திருவிழாவின் உபயதாரர்களான ஜிஎன்எஸ் குடும்பத்தினர், ஜிஎன்எஸ் வாசுதேவன், ஜிஎன்எஸ் ராஜசேகரன், ஜிஎன்எஸ் நடேசன் ஆகியோர் முன்னதாக சாமி தரிசனம் செய்தனர். வாழும் போதும் வாழ்க்கைக்கு பிறகும் பணம் உங்களுக்கு பெருகிக் கொண்டே இருக்கும். அனைவருக்கும் புதிய வாய்ப்பு. நீங்கள் உழைக்கும் குணம் கொண்டவரா? அப்படியானால் நீங்கள் நேர்மையுடன் முதலீடு இல்லாமல் சம்பாதிக்க அரிய வாய்ப்பை நாங்கள் தருகிறோம். மேலும் எரிவாயு குடோன், சூப்பர் மார்க்கெட், சோலார் பிளான்ட் அமைத்து பணம் சம்பாதிக்கலாம். முக்கியமாக முதலீடு இல்லாமல் வருமானம் வரும் வாய்ப்பு. வயது வேறுபாடின்றி, கல்வி தகுதியின்றி அனைவரும் இணைந்து பணம் சம்பாதிக்கலாம். வாருங்கள், LDBS பஜார் உங்களை அன்போடு வரவேற்கிறது. எங்களுடன் இணைந்து நேர்மையான முறையில் பணத்தை சம்பாதியுங்கள். முள்ளிவாய்க்கால் இனப்படுகொலை நினைவு நாள் அனுசரிப்பு. 6ஆம் திணை மக்கள் இயக்கம் அஞ்சலி. 6ஆம் திணை மக்கள் இயக்கம் சார்பாக முள்ளிவாய்க்கால் ஈழத்தமிழர் இனப்படுகொலையில் உயிரிழந்த தமிழ் உறவுகளுக்கு நினைவஞ்சலி செலுத்தும் நிகழ்ச்சி 10 கண்ணு சந்திப்பில் நடைபெற்றது. இந்த நிகழ்ச்சியில் ஈழத்தமிழர் இனப்படுகொலையில் உயிரிழந்தவர்களுக்கு மெழுகுவர்த்தி ஏற்றி மரியாதை செலுத்தப்பட்டதுடன் அஞ்சலி நிகழ்வும் நடைபெற்றது. நிகழ்ச்சியில் 6ஆம் திணை மக்கள் இயக்கத்தின் மாநில தலைவர் ஜெகதீசன் என்கிற முத்து கலந்து கொண்டு தமிழ் இனப்படுகொலைக்கு எதிரான கண்டன முழக்கங்களை எழுப்பி உரையாற்றினார். மேலும் மக்கள் வாழ்வுரிமை இயக்க மாநில செயலாளர் ஜெகநாதன் சிறப்பு விருந்தினராக பங்கேற்று ஈழத்தமிழர் உரிமைகள் மற்றும் இன அழிப்புக்கு எதிரான ஒற்றுமையின் அவசியம் குறித்து சிறப்புரையாற்றினார். இந்த நிகழ்வில் 6ஆம் திணை மக்கள் இயக்கத்தின் மாநில முதன்மை செயலாளர் பழனி, சட்ட ஆலோசகர் வேல்முருகன், துணைத் தலைவர் கல்யாண முருகன், துணை செயலாளர் ஏழுமலை, பொருளாளர் நாகரத்தினம், துணை பொருளாளர் வெங்கடாஜலபதி, யூனியன் தொகுதி செயலாளர் குணசேகரன், மாநில இளைஞரணி தலைவர் தினேஷ் உள்ளிட்ட நிர்வாகிகள் பங்கேற்றனர். மேலும் மகளிரணி சார்பில் சுந்தரி மற்றும் ராஜஸ்ரீ தலைமையில் 20க்கும் மேற்பட்ட பெண்கள் கலந்து கொண்டு அஞ்சலி செலுத்தினர். இந்த நிகழ்ச்சிக்கான ஏற்பாடுகளை மாநில செய்தி தொடர்பாளர் வழக்கறிஞர் தோழர் தமிழ்மன்னன் செய்திருந்தார். இலவம் பஞ்சு மரத்தில் பஞ்சுகள் சிதறல். MLA விக்னேஷ் கண்ணன் துரித நடவடிக்கை. தீயணைப்புத்துறை மூலம் கட்டுப்பாடு. புதுச்சேரி ராஜ்பவன் தொகுதிக்குட்பட்ட ஆம்பூர் சாலை பகுதியில் போக்குவரத்து நெரிசல் மிகுந்த சாலை என்பதால் எப்போதும் வாகனங்கள் பரபரப்பாக இயங்கி வருகின்றன. இந்நிலையில் அப்பகுதியில் உள்ள இலவம் பஞ்சு மரத்தில் கோடை காலத்தால் காய்கள் வெடித்து பஞ்சுகள் சாலையோரம் மற்றும் சுற்றுப்புறங்களில் அதிக அளவில் சிதறி இருந்தது. இதனால் வாகன ஓட்டிகள் மற்றும் பொதுமக்களுக்கு சிரமம் ஏற்பட்டதுடன் பாதுகாப்பு குறித்த அச்சமும் எழுந்தது.
இந்த பிரச்சனையை அப்பகுதி மக்கள் மற்றும் வாகன ஓட்டிகள் ராஜ்பவன் தொகுதி சட்டமன்ற உறுப்பினர் விக்னேஷ் கண்ணனிடம் முறையிட்டனர். புகாரை தொடர்ந்து உடனடியாக நடவடிக்கை எடுத்த அவர் தீயணைப்பு துறையினர் மற்றும் சம்பந்தப்பட்ட அதிகாரிகளுக்கு தகவல் தெரிவித்தார். இதையடுத்து தீயணைப்பு துறையினர் சம்பவ இடத்திற்கு தீயணைப்பு வாகனத்துடன் விரைந்து சென்று இலவம் பஞ்சு மரத்தில் தண்ணீர் பீச்சி அடித்து பஞ்சுகள் மேலும் சிதறாமல் கட்டுப்படுத்தும் பணியில் ஈடுபட்டனர். இந்த பணிகளை தொகுதி சட்டமன்ற உறுப்பினர் விக்னேஷ் கண்ணன் நேரடியாக சென்று பார்வையிட்டு ஆய்வு செய்தார். சுமார் 1 மணி நேரத்திற்கு மேலாக நடைபெற்ற இந்த பணியின் காரணமாக அப்பகுதியில் தற்காலிகமாக போக்குவரத்து மாற்றம் செய்யப்பட்டிருந்தது. பின்னர் பணிகள் நிறைவடைந்ததை தொடர்ந்து போக்குவரத்து மீண்டும் சீரான நிலைக்கு திரும்பியது. பொதுமக்களின் கோரிக்கையை ஏற்று சட்டமன்ற உறுப்பினர் விக்னேஷ் கண்ணன் துரிதமாக நடவடிக்கை மேற்கொண்டதன் மூலம் உடனடி தீர்வு காணப்பட்டதாக அப்பகுதி மக்கள் பாராட்டு தெரிவித்தனர். காரைக்கால் அருகே அமைந்துள்ள புனித சூசியப்பர் ஆலயத்தின் ஆண்டு திருவிழா கொடியேற்ற வைபவத்தில் ஏராளமான கிறிஸ்தவர்கள் கலந்து கொண்டு வழிபட்டனர். காரைக்கால் அடுத்த கொத்தளம் கிராமத்தில் அமைந்துள்ள பழமை வாய்ந்த புனித சூசியப்பர் ஆலயத்தின் ஆண்டு திருவிழா இன்று கொடியேற்றத்துடன் துவங்கியது. இதில் பங்கு தந்தை கொடியை ஏற்றி வைத்து சிறப்பு திருப்பலியை நடத்தி வைத்தார். முன்னதாக கொடியை ஊர்வலமாக எடுத்து செல்லப்பட்டது. இந்த திருவிழாவின் முக்கிய நிகழ்ச்சியான மின் அலங்கார தேர்பவனி வரும் 20ஆம் தேதியன்று நடைபெறுகிறது. மேலும் கொடியேற்ற நிகழ்ச்சியில் ஏராளமான கிறிஸ்தவர்கள் கலந்து கொண்டு புனித சூசியப்பரை வழிபட்டனர். மீண்டும் இன்றைய முக்கிய செய்திகள். காரைக்கால் அரசு மருத்துவமனையில் மாவட்ட ஆட்சியர் திடீர் ஆய்வு. நோயாளிகளுக்கு தரமான சிகிச்சை வழங்க மருத்துவர்களுக்கு அறிவுறுத்தல். எடப்பாடி பழனிசாமிக்கு ஆதரவாக புதுச்சேரி அதிமுக நிர்வாகிகள். அதிமுகவில் நிலவும் பிரச்சனைகளுக்கு லீமா ரோசே காரணம் என அன்பழகன் குற்றச்சாட்டு. புதுச்சேரியில் ஒரே வாரத்தில் 2வது முறையாக பெட்ரோல் டீசல் விலை உயர்வு. வாகன ஓட்டிகள் கடும் பாதிப்பு. இத்துடன் செய்திகள் நிறைவடைந்தன. செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள மூன் மீடியா வாட்ஸ்அப் சேனலுடன் இணைந்திருங்கள். வணக்கம்.